என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எகிப்திலிருந்து கானானுக்கு போன இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கினார்கள், அதுல பிரதானமான இடங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, என்னாகமம் 33ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பிரதான இடங்களை தான் நம்ம தியானிக்கிறோம். இது போக பல இடங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பல சம்பவங்களை அவர்கள் வாழ்க்கையில அனுபவித்தார்கள், சந்தித்தார்கள். பல சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். அது மாத்திரமல்ல, சில அனுபவங்களையும் அவர்கள் வாழ்க்கையில தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல, பூனோவிலிருந்து புறப்பட்டு போய் ஓபோத்திலே பாளையம் இறங்கினார்கள். ஓபோத் என்று சொன்னால் நீர்ப்பைகள் என்று அர்த்தம், நீர் தோள்கள் என்று அர்த்தம். அதாவது துருத்தி என்று கூட சொல்லலாம். அதாவது தண்ணீரை கொண்டு செல்லுகிற துருத்தி, அந்த நீர் பைகள். அந்த நாட்கள்ல தண்ணீரை நிரப்பி கொண்டு செல்வார்கள், நீர் பைகள். இந்த ஓபோத் அப்படின்ற வார்த்தை, ஏபோத் வேற ஓபோத் வேற, அதெல்லாம் நம்ம கவனம் வைக்கணும். இந்த என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தினுள்ள இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவில், அதாவது பூனோவுக்கும் இந்த ஓபோத்துக்கும் இடைப்பட்ட காலகட்டங்களில் தான் கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே அந்த தேவ ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் மரித்து போனார்கள். அப்பொழுது மோசேக்கு ஆண்டவர் வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செய்து ஒரு கொம்பிலே அதை தூக்கி அவர் நிறுத்த சொல்லுகிறார். அதை நோக்கி பார்த்தவர்களெல்லாம் பிழைப்பார்கள் என்று சொன்னார் இல்லையா? நோக்கி பார்த்து பிழைத்தார்கள். என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் வருகிறது. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்தது. இது வர வழியில நடந்த சம்பவம். ஒருவேளை பாளையம் இறங்கினார்களா என்றால், அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் என்று சொல்லும் போதெல்லாம் டென்ட்டை போட்டு பல நாட்கள், பல மாதங்கள் அங்கே தங்கி இருப்பார்கள். அப்படிப்பட்ட இடத்தை தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஆனால் இந்த மெடிடேஷனில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, அவர்களுக்கு இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினால வந்த அழிவு அது ஒரு பக்கம் நடந்தாலும், இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது. அது என்னன்னு சொன்னால், என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 17வது வசனம். இதை மாதிரி ஒரு இடத்துக்கு வரும்போது தான் அவர்களுக்கு தேவன் தண்ணீரை புறப்பட பண்ணினார். அதாவது தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசேக்கு சொன்ன இடம் அதுதான். அப்போ இங்கே வரும் பொழுது அவர்களுக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார். அப்போ தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க. இதுக்கு முன்னால் கூட தண்ணி இல்லைன்னு சொல்லி தேவனை பார்த்து முறுமுறுத்தாங்க. மோசையை அவங்க பேசுனாங்க, திரும்பி எகிப்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் பேசுனாங்க. ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஊற்று தண்ணீரே பொங்கி வா அப்படின்னு சொல்லி பாடுறாங்களாம். ஸோ இதுக்கு அப்புறம் தான் இவங்க ஓபோத்துக்குள்ளே அவங்க கால் பதிக்கிறாங்க. ஸோ கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் ஒரு கூட்டம் மறிக்கிறார்கள். தேவனால தண்ணீர் உள்ள இடத்துக்கு கொண்டு வருகிறார். அவர்கள் தண்ணீரை குடிக்கிறார்கள். அப்போ ஓபோத்துக்கு கொண்டு வரும் பொழுது நீர்ப்பைகள் என்ற அந்த இடத்திற்கு பெயர்னு சொன்னேன். அந்த நீர்ப்பைகளில் தண்ணீரை நிரப்பிக்கொள்ள வேண்டும். எதுக்காக நீர்ப்பை? காலியான நீர்ப்பையை வைக்காதீங்க. அந்த நீர்ப்பை தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீர்ப்பையை குறித்து நான் உங்களுக்கு ஒரு 3 கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த நாளினுடைய செய்தியாக நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 19வது வசனத்திற்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய ஆகாருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே, அந்த நீர்ப்பையிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நீர்ப்பையிலே அவள் தண்ணீரை நிரப்பினாள். ஆகார் தன்னுடைய கையில் இருந்த தண்ணீர் அது முடிந்து விட்டது. துருத்தியில் இருந்த தண்ணீர் முடிந்து விட்டது. தேவன் காண்பித்த அந்த ஊற்றிலிருந்து தண்ணீரை நிரப்பி கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் அந்த தண்ணீரை கொடுக்கிறார். அது இலவசம். அவர் சொன்னார் அல்லவா, பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வரக்கடவன் என்று அழைத்தார் அல்லவா. பணம் இல்லாமல் நான் தரேன், விலை இல்லாமல் நீங்கள் அந்த தண்ணீரை மொண்டு கொள்ளலான்னு சொன்னார் இல்லையா? என்ன தண்ணீர்? அதுதான் ரட்சிப்பின் ஊற்றருகே சென்று அந்த தண்ணீரை மொண்டு கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்க்கையில் அந்த தண்ணீர் இல்லாமல், ரட்சிப்பு என்னும் அந்த ஊற்றருகே சென்று அந்த ரட்சிப்பு என்னும் தண்ணீரை நீங்கள் எடுக்காமல், பருகாமல், அந்த நீர்ப்பையிலே பிடிக்காமல் பாருங்க. ஒன்று நீங்க பருகணும். நீர்ப்பையில எதுக்கு நம்ம பிடிக்கிறோம்? மற்றவர்களுக்கு கொடுக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் அந்த நீரூற்றண்டையில் வந்தால் டைரக்டாக நம்ம அதை குடிச்சிட்டோம். ஆனால் இந்த தண்ணீரை
எத்தனையோ பேர் கிடைக்காமல் அவர்கள் நாவறண்டு சாகிறார்களே, அவர்களுக்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு நீர்ப்பை தேவை. ஓபோத் என்ற இடத்தினுடைய ஆழம் என்ன தெரியுமா? நீங்க தண்ணீரை மொண்டு குடிச்சிட்டீங்க, ஆனால் எத்தனையோ பேர் நாவறண்டு மரித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நீர்ப்பையிலே தண்ணீரை பிடித்து கொண்டு செல்லுங்கள். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம சமாரிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இந்த வார்த்தை சொல்றார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இந்த ரட்சிப்பின் நீரூற்றை ஆண்டவர் நமக்காக திறந்திருக்கிறார். நம் கண்களை திறந்தார். இயேசுவாகிய இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். அப்போ நம்ம மாத்திரம் பருகுனா போதுமா? நீர்ப்பையிலே அந்த ரட்சிப்பின் ஊற்றருகே தண்ணீரை நிரப்பிக்கொண்டு நீங்கள் போய் எத்தனையோ பேருக்கு கொடுக்க தேவன் நம்மை அழைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகார் இப்பொழுது தன்னுடைய பிள்ளை இஸ்மவேல் சாகிறதை அவளால் பார்க்க முடியாது என்று சொல்லி அந்த குழந்தையை கிடத்திவிட்டு ஒரு அம்பு பாயும் தூரத்திலே அவள் போய் உட்கார்ந்து அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த பொறுப்பு என்னன்னு சொன்னால், அநேக பிள்ளைகள் நமக்கு வேண்டும். அந்த பிள்ளைகள் யார் தெரியுமா? நாம் சம்பாதித்த ஆத்துமாக்கள். ஆத்துமா என்ற அந்த பிள்ளைய இன்னைக்கு நிறைய பேர் இன்னும் பெற்றெடுக்கவே இல்லை. நிறைய பேர் மலடாக இருக்காங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை ஏறக்குறைய 36 நாட்கள் இந்த செய்தியை கேட்டோம். இந்த 37வது நாள் இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற இந்த ஸ்டேஷன்ஸில் இது 37வது நாள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்கள் சார்பில் எத்தனை ஆத்துமாக்களை நீங்கள் பிள்ளையாக பெற்றெடுத்திருக்கிறீர்கள். ஒருவேளை நம்ம இது வரைக்கும் ஒரு ஆத்மாவை கூட நான் ஆதாயப்படுத்தலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம மலடாக இருக்கிறோன்னு அர்த்தம். மலடாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை. இது எவ்வளோ ஒரு பரிதாபம் தெரியுமா? குழந்தை இல்லைன்னா நம்ம உட்காந்து அழுவோம், ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், ஜோம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறீங்களா? எத்தனை பேரை கர்த்தருக்குள்ளே நடத்தியிருக்கிறீங்க? எத்தனை பேரை நீங்கள் ஆதாயப்படுத்தியிருக்கிறீங்க? ஒருவேளை அந்த பிள்ளை பெறாத ஒரு மலட்டுத்தன்மையோடு வாழ்ந்தா இன்னைக்கு தண்ணீரை அந்த நீர்ப்பையிலே பிடித்து கொள்ளுங்கள். 3 காரியத்தை ஆகார்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 21ஆம் அதிகாரம் 16வது வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளைக்காக கண்ணீர் சிந்துங்கள். என்னைக்கு நம்ம ஆத்மாவுக்காக அழுது ஜெபம் பண்ணியிருக்கிறோம்? என்னைக்கு நம்ம ஆத்மாக்களுக்காக கண்ணீர் வடிச்சிருக்கோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னும் ரட்சிக்கப்படலையே, ஆண்டவரே, இன்னும் மனம் திரும்பலையே, நான் சுவிசேஷம் சொல்லியும் இன்னும் மனம் திரும்பலையே, அழுதுருக்கிறோமா? பிள்ளைக்காக முதலாவது அழுது கண்ணீர் சிந்துங்கள். புலம்பலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, சியோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதியளவு கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே, உன் கண்ணின் கருப்பு விழி சும்மா இருக்க ஒட்டாதே, எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீர் போல ஊற்றிவிடு. எதுக்காக? ஐயோ, என்னுடைய பிள்ளை இன்னும் தாகத்தினால் செத்துக்கிட்டு இருக்குதே, ரட்சிக்கப்படலையே. பிள்ளைக்காக, ஆத்துமா என்னும் பிள்ளைக்காக முதலாவது கண்ணீர் சிந்துங்கள். இரண்டாவதாக, ஆதியாகமம் 21:16 பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், பிள்ளை சாவதை பாராதிருங்கள். பிள்ளை சாவதை உங்கள் கண்கள் பார்க்கக்கூடாது. அதாவது ஒரு ரட்சிக்கப்படாமல் ஒரு ஆத்துமா மரித்து விடக்கூடாது என்பதில் அந்த ஆத்தும பாரம் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். முதல்ல கண்ணீர் சிந்துங்கள் பிள்ளைக்காக. ரெண்டாவது, பிள்ளை சாகிறத நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு ஜபம் நம்ம ஏறெடுக்கணும். ஆண்டவரே, இந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்கக்கூடாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பிள்ளை செத்துறக்கூடாது. உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த ஆத்மா மனம் திரும்பாமல் ஆண்டவரே நித்தியத்தை இழந்துடக்கூடாதே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார். பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்ற அந்த ஒரு வைராக்கியமான ஜபம் இன்னைக்கு நமக்கு தேவை. எனக்கு ஆத்மா வேணும், குழந்தைய நான் பார்க்கணும், எனக்கு இந்த வருஷத்துக்குள்ள இந்த ஆத்மாக்களை தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க. மூன்றாவதாக 21:19 வாசிக்கிறோம். ஆதியாகமம், தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு கொடுத்தாள். பிள்ளைக்காக குடிக்க கொடு. நம்ம அழுகிறோம் நிறைய நேரம்.
நிறைய நேரம் ஐயோ ஆண்டவரே ஆத்மா சாகிறத நான் பார்க்க முடியாதேன்னு சொல்லி நம்ம ஒருவேளை ஆதங்கப்படுகிறோம். தண்ணி இல்லாமல் தானே சாகுது, ரட்சிப்பை நம்ம இன்னும் கொடுக்கலையே அப்படின்னா தண்ணீர் துருத்தி, ஓபோத் நீர் துருத்தி, நீர் பைகள் எதுக்காக? தண்ணீரை மொண்டு கொண்டு போய் பிள்ளை சாகிறத பார்க்க மாட்டேன்னு சொல்கிறீங்க தானே. அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கொடுக்கணுமே. யார் கொடுப்பா? செத்துக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணீர் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் மரித்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு இந்த தண்ணீரை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது. பிரியமானங்களே, பிள்ளைக்காக அழுங்கள். பிள்ளை சாவதை பார்க்க மாட்டேன் என்ற அந்த ஜெபத்தை ஏறெடுங்கள். மூன்றாவது, மரித்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களுக்கு ரட்சிப்பு என்னும் தண்ணீரை கொடுக்க இன்றைக்கு பிரயாசப்படுங்கள். அதுதான் தேவன் விரும்புகின்ற காரியம். யோவான் 4:14 இந்த நாளிலே மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். யோவான் 4:14. ஜோமல்லாமா. நல்ல தகப்பனே, நாங்கள் அநேக நேரங்களில் ஓபோத்துக்கு வருகிறோம், ஆனால் எங்கள் துருத்தியை காலியாகவே வச்சுருக்கிறோம், தண்ணீர் பையில் தண்ணி நிரப்பாமல் வச்சுருக்கிறோம். ஆனால் எங்களை சுற்றி அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாமல் மரிக்கிறத வேடிக்கை பார்க்குறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆத்துமாக்கள் என்னும் அந்த பிள்ளைகளுக்காக அளவும், அந்த ஆத்துமா சாவதை நாங்கள் பார்க்கக்கூடாதே என்று ஆதங்கப்படவும், அதே நேரத்தில் செத்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு தண்ணீரை கொடுக்கிற ஒரு இருதயத்தையும் எங்களுக்கு தாரும். இந்த நாட்களில் ஆண்டவரே, கிட்டத்தட்ட 37 நாட்கள் நாங்கள் செய்தியை கேட்டோம். இன்னும் நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்யாமல், ஆத்தும ஆதாயம் செய்யாமல் வாழ்கிற இந்த சுயநலங்களை எடுத்துருங்கப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.